நம்ம என்ன பண்ண போறோம்னாங்க, தேங்காய் போடுறோம், கொழுக்கட்டை பண்ண போறோம். அதுக்கு இடிச்ச மாவு, வீட்டில் இடிச்சு அவிச்ச மாவு பாருங்க வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில பஞ்சாதான் கொழுக்கட்டை நல்லா சாப்பிட்டா இருக்கும். மாவு எப்படி பஞ்சு இந்த மாதிரி பஞ்சிங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அது பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாவெல்லாம் காய்ச்ச வேணாம், இதுக்கு சும்மா போட்டு தூளா வெள்ளம் பொடிச்சு வச்சுங்க, தேங்காய் திரி வச்சுங்க, ஏலக்காய் பொடி இதை போட்டு பண்ணாது. பாவெல்லாம் காய்ச்ச வேணாம், இது நல்லா டேஸ்டா இருக்கும். இதை போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான் போதும். போட்டுங்க, நாங்கள் நீட்டை போட்டிருக்கோம், குட்டை போட்டிருக்கோம், நீ ரோல் மாதிரி போட்டிருக்கோம். அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. வெந்துட்டு இப்போ எடுத்துக்கலாம், வெந்துட்டு எடுத்துக்கலாம். சுடுது ஆறுநாள் தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை ரெடி. வாங்க சுட சுட சாப்பிடலாம். மழை பெஞ்சிட்டு இருக்கு நல்லா. இந்த பாருங்க, இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணுமோ செஞ்சீங்க. கொஞ்சோண்டு மாவு கொஞ்சா உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, பாவெல்லாம் காய்ச்ச வேணாம், சூப்பரா இருக்கும். அது பாப்புக்கு பிடிக்காது, பாப்புக்கு எண்ணெயில போட்டு தான் திங்கும். நம்ம அவிச்ச பொருள் திங்கணும்ல, அதனால அவிச்ச பொருள் சாப்பிட்டுக்குவோம். பாவு காய்ச்சல் நினைக்காங்க, அந்த பாவு காய்ச்சல ஃபீலிங் இருக்கு. சூப்பரா இருக்க. கொஞ்சம் மாவு போட்டு டக்குனு வராது, சூப்பரா இருக்கும். வாங்க கொழுக்கட்டை திங்கலாம். தேங்க்யூங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.